ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அங்கிருந்து அவர் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறுமா? கண்டிப்பாக வெற்றி பெறும். குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதாவது பண வரவு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 4ஆம் இடம் 9க்குடைய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடம் என்பது தாய் வழி சொந்தங்களை குறிக்கக்கூடியது. அப்போ தாய் வழி சொந்தங்களால் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். தாயினுடைய அனுகிரகம் இருக்கும். தாயினுடைய தாயால் அனுகூலம் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க தாயார் அப்படின்னு சொல்லணும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்க இல்லையா? சவாரி, ஆட்டோ ரிக்ஷா, மற்றபடி மெட்ரலர் வேனு, கால் டாக்ஸி, இப்படி இந்த சவாரி செஞ்சு பிழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சவாரி சிறப்பாக கிடைச்சி நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். அதே நேரத்தில் கல்வி ஸ்தானமாக இருப்பதால் கல்வி பயிலும் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை இருக்காது. 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் மிக மிக சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். பாக்கியாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 4ல் சுபகிரகம், மிகுந்த சுபகிரகமான குரு இருக்கிறதால வீடு, மனை, ஃப்ளாட்டு இப்படி ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படின்னு உங்கள் அபிலாஷை இருக்கும். அந்த அபிலாஷை நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 5ல் கேது இருக்குது. அது சரியில்லாத ஒரு சூழல். 5ல் கேது இருந்தால் என்ன அப்படின்னா பூர்வீகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லணும். பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சார் நீங்கள் இது வரைக்கும் வேலை போட்டீங்க, எனக்கு டாக்குமெண்ட்டில் இது வரைக்கும் இடம் இருக்குது அப்படின்னு அவர் வருவார். அவர் வம்புக்கு வராரா உண்மையாக வராரா அப்படிங்கிறது உங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்து போய் பார்த்து அதை இது பண்ணும்பொழுது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியாக தான் இருக்கும். அது வீணான ஒரு வதந்தி, அக்கம் பக்கம் உள்ளவங்க வதந்தி கிளப்பி விட்டு அவரை உசுப்பேற்றி விட்டுருப்பாங்க. இது போல் நடக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அவர் சொல்கிறது உங்கள் பிள்ளைங்க கேட்காது, உங்கள் பிள்ளைங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க படிக்கிற இடத்துல
இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாளாக மருத்துவத்தின் உதவியோடு காத்து கொண்டிருக்கும் தம்பதியினர், அதாவது ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5ல் கேது இருக்கிறது. கேது இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க. அப்போ அதனால் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு தடை ஏற்படும். இந்த ரொம்ப நாளான இல்லை, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கேது இருக்கிறதால தள்ளி போகும். குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்காது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா. மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் 2 நாள் தான் நீச்சமாக இருக்கார் கன்னியில். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல 5 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 7க்குடையவன் 7ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவி, அதாவது கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இது வருவதால், அது ஆட்சி பீடத்தில் இருப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பெரிய ஆதரவு, பெரிய நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம். எப்படி பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள், மற்ற லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்றவை கிடைச்சி சந்தோஷமாக ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கிறதுக்கும் மற்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை. அல்லது பிறந்த வீட்டிலேருந்து பாகத்தை பிரிச்சுட்டு வருவாங்க. சொத்து பத்து வாங்கிட்டு வரலாம், இல்லை சொத்து பத்து விற்று காசு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அல்லது கேஷாக கொண்டு வரலாம், நகை நட்டு பிரித்து கொடுக்கலாம் அப்பா அம்மா அந்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு. ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 7க்குடையவன் 7ல் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லது நடக்கும். இதனால் வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதாசீனப்படுத்தியிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7க்குடையவன் 7ல் ஆட்சி பெற்றதால் நண்பர்கள் ஓடி உதவி புரிவார்கள். அந்த உதவி பெரிய மகத்தான உதவியாக இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறீங்க, கூட்டாளிகள், அதாவது அங்கே இருக்கிற பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் இதனால் வரைக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7க்குடையவன் 7ல் ஆட்சி பீடம் ஏறுவதால் அந்த கூட்டு தொழிலுக்காக பரஸ்பரம் நீங்கள் கூட்டாளியும் நீங்களும் உட்காந்து பேசி ஏதாவது லோன் வாங்கி இன்னும் பிஸ்னஸை விரிவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தில் இறங்குவீர்கள். அது சுபத்தன்மையில் முடியும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் வருவதால் அதை குரு பார்க்கறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதையும் தாண்டி வரா கடன்கள், இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் வருஷக்கணக்காக கடனை பாக்கி நிலுவையில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எங்கெங்கே வரப்போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருப்பீங்க. ஆனால் தேடி உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணியிருப்பீங்க, அது கைக்கு வரும். வாரிசே இல்லாமல் இருக்கும் உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ. அவங்க உங்களை வாரிசாக போட்டு அவங்களுடைய சொத்து பத்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கோ, இல்லை நகை நட்டு கொடுக்குறதுக்கோ, இல்லை லிக்விட் கேஷ் உங்களுக்கு பங்கு கொடுக்கறதுக்கான ஒரு ராஜயோகம், அதாவது ஒரு அமர்க்கலமான விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு நிலை. அது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் எந்த ஒரு அசிங்கம் அவமானத்தை தராது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9க்குடையவன் 4ல் இருக்கிறார். ஆனாலும் 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்க்கிறார். சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும். என்னங்க இவ்வளோ நேரம் நல்லா சொன்னீங்க, இப்போ பாக்கியத்தில் தடை, ஒரு கிரகங்களும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சனி பகவான் அவர் என்ன பண்ணுவார், அவர் பங்குக்கு உங்களுக்கு தடையை ஏற்படுத்துவார், தாமதத்தை ஏற்படுத்துவார். பாக்கியம் ஏதாவது ஒரு காரியத்தை எடுப்பீங்க, சட்டுப்பட்டு முடியும்னு பார்த்தா நாளைக்கு முடிஞ்சிடும், நாளான்னைக்கு முடிஞ்சிடும்னா அப்படின்னு நினைப்பீங்க. அது கட்சியில் ஒரு 4 நாள் தள்ளிக்கிட்டு போகும். அப்படி ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய நிலை. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாஸ்தா வச்சுக்களை சரியாக எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இருக்கிறதுலேயே பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இதுதாங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தொழிலில்
இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. குரு வந்து கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொழிலில் தேவைப்படுற இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நல்ல ஒரு ஐட்டத்தை வந்து அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளருடைய வருகை அவங்களுக்கு கவர்ந்து நிறைய கமாடிட்டி ஐட்டத்தை வாங்குவாங்க, பொருட்கள் நிறைய சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்போ சேல்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம், அது ரெமுனரேஷன் கண்டிப்பாக இருக்கத்தானே இருக்கும். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிற மேஷராசி என்பர்கள் கூட தொழில் துவங்கலாம், ரொம்ப சிறப்பாக போகும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதையும் தாண்டி புதுசாக வேலைக்கு படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போகலாம், எந்த குறையும் இல்லை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு 11ல் இருக்கார். ராகு 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கணும்னு ஒரு விதிங்க. அதாவது எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அது அசுப கிரகம்தான், இருந்தாலும் அளப்பரிய பலனை கொடுக்கணும்னு விதி. அப்போ ராகு பகவான் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டம். ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட நாயகன். அப்போ வந்து உங்களுக்கு வருமானத்தை மும்மடங்கு பெருக்கி கொடுப்பார். 500 ரூபா எதிர்பார்க்குறதுல 500 ரூபா கட்டே கிடைக்கும்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி. அதுவும் வெளிநாடு போய் இது பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு தயாரிப்பாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், விற்பனையாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம். சனி பகவான் 12ல் இருக்கிறார். 12ல் சனி இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி போனாலும் உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால சனி பகவானுடைய தீய பலன்கள் நிச்சயமாக இல்லை. அசுப செலவு வரணும் உங்களுக்கு. இப்போ சனி 12ல் இருந்தால் அசுப செலவு வரும், மருத்துவ செலவு, அது இதுன்னு போன இடம் காசு போனால் வராது அப்படிங்கிற மாதிரி அசுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனால் குரு பார்க்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. செலவினங்கள் இருந்தாலும் சுப செலவு தான் ஏற்பட முடியும், அசுப செலவுக்கு இங்கே வழி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த கார்த்திகைக்கு ராகு பகவான் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, ராகு பகவான் உங்களுக்கு வாங்கிய சாரம் என்ன? சதய நட்சத்திரம், சுயசாரம் வாங்கியிருக்கார். இது யாருமே சொல்லாத ஒரு விஷயங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த பலனை நம்ம கொடுக்குறோம். இப்போ அஸ்வினி பரணி ஓகே, கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் என்னன்னா ராகு 11ல் இருக்கார், நல்லதே செய்வார்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த ராகு 22வது நட்சத்திரமாக வர்றதால வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதால் ராகு வந்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த எனக்கு ஒன்றுமே இல்லைங்களே, ஒன்றுமே நடக்கலைங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. வளர்ச்சி இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது. வளர்ச்சி இருக்குங்க, ஏன்னா 11ல் இருந்தாலும். ஆனாலும் வைநாசிக நட்சத்திரமாக இருக்கிறதால உங்களுக்கு பெருசாக ஒரு பெரிய இன்னும் பூஸ்டிங்காக சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரும். அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுவை மொத்தத்திலே வந்து நீங்கள் ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா கேது 5ல் இருக்கிறது சரியில்லை. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேதுவுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு அன்ஃபேவரபுள் அப்படின்னு சொல்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றி அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்கிறது. இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துங்க அவங்களுக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கும்.
அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா போகும், வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. மற்றபடி எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஐயப்பனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காதுங்க. ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு ஓம் அமிர்த ராகுவே நமக, ஓம் அமிர்த கேதுவே நமக அல்லது போற்றி அப்படின்னு சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.